கால் அண்ணா ஃபுல்லு ஸ்கேம் தான். உங்களுக்கு அவ்வளோ பண்ணாரா? உங்களுக்கு 200ன்னு சொன்னாரா? போங்க ரெக்கார்டு இருக்கு. சமையலில் போட்டால் கரையுது, இங்கே மட்டும் கரைய மாட்டேங்குது. உப்பு தண்ணி இல்லை, உப்பு தண்ணி போட்டால் கரையதான் செய்யும். ஹலோ கைஸ், குட் மார்னிங். மார்னிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, பொங்கல், அப்புறம் ப்ரெட்டு, ஜாமுன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. டேஸ்ட் ஓகே, எது நல்லா இருந்துச்சோ இல்லையோ. டீ நல்லா இருந்துச்சு. டீ நல்லா இருந்தது. அதான் இல்லை, நானும் டீ குடித்தேன், நல்லா இருந்தது. ஆமாம், நம்ம ஸ்டே பண்ண இந்த ரூம் பார்க்குறீங்களா, எக்ஸ்ட்ரா ஹால். இதுதான் ஹால். எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. நாங்கள் அப்படியே இப்படி போனீங்கன்னா இங்கே நமக்கு மிரர் கொடுத்துருக்காங்க. அந்த டீ எல்லாம் போடுறதுக்கு கெட்டலெல்லாம் கொடுத்துருக்கு. அப்படியே இந்த சைடு வந்து வாஷ்ரூம், இந்த பக்கம் நம்ம ரூம். ஏசி போட்டு குழுன்னு இருக்குது. எனி டைம் நம்ம வரத்துக்கு முன்னாடி ஏசியை போட்டு சமைய வச்சுருந்தாங்க. பக்கத்து ரூமில் 2 ரூம் எடுத்துருக்கோம் டோட்டலாக. ஈஸியாக ரோட் எடுக்கிறேன். தலைவலி டீ எடுத்துட்டு தரக்கூடுற மாதிரி எடுக்கிறாங்க. கேட்கறது டீ தானே சொல்லுவேன். தலைவலிக்கு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும், பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும். ரெக்கார்ட் போட்டு நான் வந்து எப்பயுமே இப்படி சொன்னால் டீ மட்டும் தான், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. திரும்ப சொல்லு. நீங்கள் வந்து நான் அடிக்கடிக்கு இப்படி காமிப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டீ மட்டும் தான். அது என்ன இருக்குங்க எல்லாருக்கும் சுற்றி இருக்கிறவங்க மட்டும் தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. பாண்டிச்சேரி வந்திருக்கோம், நீ இப்படிங்கிற. வாகமோன்லேயும் அப்படி தான் சொல்லியிருக்கேன், மூணார்லேயும் அப்படி தான் சொல்லியிருக்கேன், பாலக்காடில் அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நல்லா இருந்தால் சரி. இந்த மாதிரி ரூட்டில் தாங்க நைட்டு வந்தோம், செமையாக இருந்தது. ஹாய், அப்படியா? அவுட்ரு போகிறோன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த ரெசார்ட்டை போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் மேப்பே கரெக்டாக காமிக்குதான்னு தெரியல. நிறையா ரோடெல்லாம் விட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஹேண்டில் பாரு. நம்ம கூட வந்த ஜிஎஸ் இவர் தேவ் அவரோடது. ஏதாவது நம்ம வண்டிக்கு அந்த வண்டிக்கு இதை டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரோட வண்டி வாங்கிட்டேன். நம்ம முன்னாடி வந்து இந்த வைசர்லாம் போட்டிருப்போம். இப்போ அவர் அந்த வண்டி வைப்ரேஷன் பெருசாக இல்லை, இந்த பயங்கரமான வைப்ரேஷன் இருக்குது. வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்கா? பயங்கரமாக இருக்கா? எனக்கு இதை விட அதுதான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை, அது அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ப்ரோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஹேண்டல் பார்லையே. வேறு மாடல் ஏதோ வண்டி ஓட்டுற மாதிரியே இருக்குது எனக்கு ஃபீல்.
ஸ்மூத்தாக இருக்கு. இதில் பயங்கர சவுண்டு வருது அங்கங்கே. நான் நட்டு கலண்ட மாதிரி லூஸ் ஆன மாதிரி. இவர் பர்ஃபெக்டாக வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பப்போ எல்லாத்தையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே டைட் பண்ணுறேன், மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நான் வந்து எல்லாத்தையும் வந்து டைட் பண்ணுவேன் அப்படின்றது. ஹேண்டில் பார்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நான் வண்டி புதுசாக எடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது. நம்ம தான் வண்டியை நாஸ்தி பண்ணியிருக்கோம் போலையே. இந்த ரூட்டு வந்து பாண்டிச்சேரி டவுன் போய் வருதுன்னு நினைக்கிறேன். ஸ்கூட்டியை காணும், வந்துருச்சு ஸ்கூட்டி. ஸோ இவர் சிவமணி ப்ரோ ஆப்போசிட்டில் போயிட்டார். மண்ணில் ஏற்றிட்டேன் வண்டியை. மண் கவனிக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு மண்ணில் ஏற்றினேன். அது நல்ல மண் அதிகமாக இருந்துச்சு. இந்த இடத்துலேருந்து இவ்வளோ ஹைட்டில் இருந்தது. விட்டேன், ஃப்ரண்ட் வீல் வந்து மாட்டி நின்றுச்சு. எதுவும் அவ்வளோ. ஃபியூல் வந்து இங்கேயே ஃபில் பண்ணிடலாம் புதுச்சேரியிலே பாண்டிச்சேரியிலே அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 ரூபா லிட்டருக்கு கம்மியாகுது. அதனால் போடலாம்னு நினச்சோம். பார்டர் வந்துட்டோமான்னு தெரில. அது இந்த ரூட் வேறு 3 ஹவர்ஸ் காட்டுது. கிட்டத்தட்ட 8 o'clock தான் நம்ம 8:30க்கு மேலே ஆகிடும் ரீச் பண்ணுறதுக்கு. சிஆரில் வந்து ரைட் பண்ணணுன்னு நினைக்கிற ரீசனே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், பீச் தெரியுது. ஸோ பீச்சை ஒட்டியே வந்து ரோடு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில்லுன்னு காற்று வரும்னு நினைக்கிறேன். மகாபலிபுரம் வரைக்கும் வந்திருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு 100 kilometers எனக்கு புதுசாக இருக்க போகுது. ஸ்பீடு இருக்கா? ஸ்பீடு கார்டு பாண்டிச்சேரி ப்ரைஸ் தானா? பாண்டிச்சேரி ப்ரைஸ் தானா? பாண்டிச்சேரி ப்ரைஸ் தானே? ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. டேங்க் ஃபுல்லு. ஸ்பீடு அண்ணா ஃபுல்லு ஃபுல்லுன்னு சொன்னது அப்படியே 200 வருது. 11 லிட்டர்ண்ணா. இந்த கழுத்தோட போட்டால் போங்க பாருங்க. கழுத்துக்குதுல்ல ஓகேவா? என்னது இது? நான் துணிமணியெல்லாம் வச்சுப்போம், கேமராலாம். தெரியல, வண்டி ஹைட் ஆகுது. ஸ்லோ பண்ணுங்க. ஸ்கேமா இல்லை நார்மலா? ஒன்றும் புரியல. $976. மொத்தம் 976 தானே? முன்னாடி 200 போட்டார், அது சேர்த்துட போகிறாரு. அது ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ண. நான் ஃபுல் டேங்க் தான் சொல்கிறேன். அது எப்படி வந்துட்டு 200ன்னு கேட்குதா இல்லை 200ன்னு கேட்குதான்னு தெரில. அதே மாதிரி காலில் எனக்கு எரியுது பயங்கரமாக. என்னன்னு பார்க்கணும். லைட்டாக காலில் கீரல் விழுந்துருக்கு, அவ்வளோதான். ஆக்சுவலாக இது வந்து அடி வந்துச்சு காலில், லெஃப்ட் சைடில். சரிங்களா? ஸ்கேம் தான். 200 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. அவர் ரவுண்டை பாரு, அதை பாருன்னு போதே நான் கவனித்தேன். 976 பைக் பெட்ரோல் போட்டது. நான் என்ன சொன்னேன், 976 கார்டு டேப் பண்ணவா ஸ்வைப் பண்ணவான்னு கேட்டார். இல்லை நான் டேப்பும் ஸ்வைப்பும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு அது வேணாம், நீங்கள் நார்மலாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். போட்டார். போட்டதுக்கப்புறமா 970 வந்துச்சு. போட்டாரா? திடீர்னு இல்லை, அவரு ஃபஸ்ட்டு நான் ஒன்றுமே சொல்ல 200 போட்டார். ஃபியூல் 200 போட்டு டேங்க் உள்ளே பாருங்கள், எட்டி பாருங்கள், எனக்கு தெரியாதுன்ட்டு டைவர்ட் பண்ணார். நான் ரெக்கார்ட் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். எனக்கு திரும்ப டைவர்ட் பண்ணுவோம் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, திரும்ப ஸ்டார்ட் பண்ணி 976 வந்துச்சு. 976 + 200ன்ட்டார். உங்களுக்கு அவ்வளோ பண்ணாரா? உங்களுக்கு 200ன்னு சொன்னாரா? போங்க ரெக்கார்டு இருக்கு. சேம் அதே அவங்க
உங்களுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு ஃபியூலு? 60 இருந்துச்சு. அப்போ 2 லிட்டர் கிட்ட இருக்கும். டோட்டலாக எவ்வளோ இப்போ போட்டாங்க? நீங்கள் அது 200 சம்மந்தமே எல்லாம் போட்டாவே நீங்கள் நோட் பண்ணுங்க. எவ்வளோ போட்டிருக்காரு? 1080க்கா? 1080னா ஆல்மோஸ்ட் 10 லிட்ரு. ஆல்ரெடி உங்களுக்கு 2 லிட்டர் இருக்குது. டோட்டல் 11 லிட்டருக்கு நம்ம ஏன் வந்து 12 லிட்டர் போட போகிறோம்? என்ன கான்செப்ட்னே புரிய உங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு 200 தான் அடிச்சாரா? வாங்க வாங்க பேசலாம் வாங்க. 2 வண்டிக்கு ஒரே மாதிரி ஸ்கேமா? ஜிஎஸ் வந்தாலும் திருட்டு வண்டியாடா? 976 சரி அப்படின்ட்டு நான் கேட்டேன். கேளுங்க அவரை. இல்லை நான் 200ன்னு சொல்லலை. 200ன்னு போட்டால் என்ன அர்த்தம் அது? நான் ஃபஸ்ட்டு ஆனால் ரெக்கார்ட் போட்டேன். எனக்கு ஒரு டவுட் இருந்தது. என்னங்க இப்படி பண்ணுறாங்க ஸ்கேமு? 200 600 கம்மியாகும்னு சொல்லிட்டு தான் இங்கே அடிக்கிறோம் நாங்கள். சேம் கான்செப்ட் அவர்கிட்ட யூஸ் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்க கொடுக்க முடியாதுன்றாங்க. 176 ரூபா என்னமோ. 1176 பில்லா? இது கார்டு பில்லு. அதுதான் யோசிக்கிறேன். அது எவ்வளோ அமௌண்ட்டு மட்டும் காமில. பெட்ரோல் பில்லை கேட்டேன். பெட்ரோல் பில் இல்லைன்ட்டாரு. முன்னாடி ரெக்கார்ட் போட்டிருக்கேன்ட்டா. அதில் எவ்வளோ ரேஞ்சு? எனக்கு கிட்டத்தட்ட 80க்கு மேலே இருந்துச்சு ரேஞ்சு. 80 ரேஞ்ச் இருந்தது எனக்கு. 40 தான் சும்மா இல்லை இல்லை அப்படின்னாலுமே அது ஸ்கேம் தானே. டோட்டல் எவ்வளோ லிட்டர் தானே இது? நானே தான் எங்கள் லிட்டருக்கு இருக்கா? இல்லை எப்பவுமே பெட்ரோல் பில்லு கேட்பேன். நானும் எங்கே போனாலும் பெட்ரோல் பில்லு கேட்பேன். ஏன்னு வச்சுக்கோங்க லிட்டர் நமக்கு ஒரு சில நேரத்தில் அதிகமாக போட்டுருவாங்க. அமௌண்ட்டு தான் போட்டிருக்காங்க. லிட்டர் எப்படியும் அது என்ன 96 ரூபாய்? இல்லை இது கார்டு பில் வந்து அமௌண்ட் மட்டும் தான் இருக்கும். எத்தனை லிட்டர்னு இருக்காது. அப்படி பார்த்தா காலப்பேட் பாரத் பெட்ரோல் பங்கு. ஏதோ மாறி போயிடுச்சுண்ணா. டைம் லாப்ஸ் போயிடுச்சுண்ணா. ஒரு நேரம் ஃபுல்லாக டைம் லாப்ஸ் எடுத்துருக்கியா? சூப்பர். ஆக்சுவலாக கேமரா இருக்குது. நமக்கே எவ்வளோ பிரச்சனைனா கேமரா எடுக்காமல் இருந்திருந்தானா கேமராலாம் இல்லாதவங்ககிட்ட எத்தனை ஸ்கேம் பண்ணிருப்பாங்க. பெட்ரோலில் போட்டிங்கன்னா ஆமாம் முக்கியமாக போட்டிங்கன்னா கேஷு கார்டெலாம் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு 0 பாருங்கள். 0 பார்த்து முடிச்சுட்டு போடுங்க. அவங்க அதாவது பாதி நாள் ஐயோ தெரியாமல் 100க்கு போட்டேன், தெரியாமல் 200க்கு போட்டேன்னா அதை தான் மெயினாக நோட் பண்ணுங்கள். செமையாக டைவர்ட் பண்ணுவாங்க அந்த டைம் தான். ஓகே ஆல்மோஸ்ட் நான் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சனால இந்த மாதிரி நிறைய ஸ்கேமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பைக் ரைடு ஈஸியாக பைக் ரைடுன்னுவாங்களே. உருண்டு ரோடா எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஹைவே மாதிரி வாக் பண்ணுறதே எனக்கு அப்படியே மூடே ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ ஓகே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி என்னடா அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஓடிட்டே இருக்குது. இன்னொன்று ஆக்சுவலாக அவரை வந்து ஃபேஸை மறைச்சி ப்ளர் பண்ணி போடலாமா? ஐ மீன் வீடியோ போடணும் கண்டிப்பாக. ஏன்னா நான் வீடியோக்காகன்னு சொல்ல வரல. அந்த விஷயம் அவ்வளோ நம்ம ஒரு ப்ரூஃப் வச்சுருக்கோம். நம்ம ஒரு கேமரா வச்சுருக்கோம். இத்தனைக்கும் அந்த ஆள் நடுவில் வந்து அந்த இதை மறைக்கிறாரு. எனக்கும் அந்த இதுக்கு அந்த 200 வந்து மறைச்சி அப்படியே எட்டி பார்த்தோம். சரி ஸ்கேம் நடக்க போகுது, என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னா வெயிட் பண்ணி பார்த்தேன். ஓகே ஸோ அதனால் அப்படியே மைண்ட் ஒரு மாதிரி அது என்னடா அது அதாவது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக இன்னொருத்த வயிற்று அடித்து இன்னொருத்த பொழப்பை கெடுத்துட்டு பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான விஷயம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ரொம்ப சிம்பிள். இப்போ அவரை பற்றி நான் வீடியோ போடலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ரவி என்ன சொன்னான்னா, அண்ணா பாவண்ணே ஃபேஸ் ப்ளர் பண்ணி போடலாண்ணே, எல்லாம் ஃபேஸை காமிக்க வேணாண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்குமே அந்த ஒரு தாட் ஓடிட்டுருக்கு. பட் என்னென்னா ஒருத்தர் வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்கள காமிக்கணும். அப்போ தான் ஒரு 4 பேர் வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்கள வந்து இன்கேஸ் வந்து நம்ம போட்ட வீடியோ வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு இதில் ஃப்ளூக்கில் ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்கள வந்து வேலையை விட்டு தூக்கவும் சான்ஸ் இருக்குது. இல்லை வந்து அந்த ஓனரோ இல்லை மேனேஜரோ சேர்த்து கூட இந்த ஸ்கேமை பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ரூட்லலாம் எப்படி இருக்கணும்னா ப்ளைனாக யாருமே இருக்கக்கூடாது. அப்படியே ஜாலியாக ஓடும். லைட்டாக மழை சில்லுன்னு காற்று லைட்டாக மழை அடிச்சுட்டு அப்படியே நம்ம இது ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த மாதிரி பிளேஸில் ஒரு சில்லுன்னு காற்று அடிச்சுட்டு மழை பெஞ்சிட்டு நமக்கு பிடிச்சவங்க இல்லை நம்ம ஃப்ரெண்டோ யாரோனா வந்து நம்ம பில்லியனாக வந்து உட்கார வச்சுட்டு ஓட்டிட்டு அப்படியே நம்ம மட்டும்தான் இருக்கணும். அந்த இன்டர்காமில் பேசிட்டு போகணும். ஸோ அதெல்லாம் வந்து செம்ம ஃபீல்.
சோலோ ரைட்லாம் நிறைய சோலோ ரைட் மீன்ஸ் நம்ம எடுக்கிற டெசிஷன் தான். இப்போ குரூப்பில் நம்ம தான் பண்ணுறோம், பட் என்னென்னா இருந்தாலும் ஒருத்தர் ஏதாவது பிரச்சனைனா நம்ம நிப்பாட்டி ஆகணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் போகும்போது நம்ம கொஞ்சம் ஓகே நம்ம அவங்களுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஓடிட்டே இருக்குது. நம்ம சோலோவாக போகும்போது தான் அப்படியே நான் தாண்டா ராஜா, எனக்கு நிப்பாட்டணும்னு தோணுச்சுன்னா நான் நிப்பாட்டுவேன். எனக்கு ஏதாவது வண்டி பிரச்சனைனா என்ன இப்போ கீழே விழுந்த வண்டிக்கு ஆக்சுவலாக எல்லோரும் ரைடர்ஸ் எல்லாம் நம்ம கூட வந்தவங்கலாம் ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துல ஏதாவது வண்டி திடீர்னு பிரச்சனை, வண்டி ஏதாவது ஃபால்ட்டு, என்ன ஃபால்ட்டுன்னே தெரியாமல் நின்றுட்டோம் அப்படின்னா அந்த டைமில் மட்டும் நம்ம சோலோவாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஆக்சுவலாக இன்னொன்று மேரேஜ்னாவே ஸ்கேமுன்னே வருது, ஸ்கேரி. ஸோ பயமாக இருக்குது ஒவ்வொரு விஷயமும். ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னோடய ஏஜ் 29. ஏன் நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னா 29 அப்படின்றது நார்மல். எல்லோரும் வந்து இப்போ என்னுடைய ரைடர்ஸ்லேயே இருக்கவங்க 29 ஏஜில் இருக்கவங்க மோஸ்ட்லி வந்து மேரேஜ் ஆனவங்க தான். ஸோ கல்யாணம் ஆச்சு. எதுக்காக இந்த டாபிக் எடுக்கிறேன்னு ஃபஸ்ட் அதை சொல்லிடுறேன். ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஆப்போசிட்டில் போகிறாங்க. எனக்கு இப்படி அவங்க லேடி கத்துற சவுண்டு எனக்கு கேட்குது. ஸோ அதை பார்க்கும் என்னோட அது அப்படின்ட்டு என்னோட அப்படி கத்திட்டு போகிறாங்க. நல்லா தெரியுது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அவங்க கத்துற சவுண்டு வந்து அப்படி இருந்தது. எல்லாருக்குமே எல்லா விஷயமும் கரெக்டாக அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் வந்து ரொம்ப பொறுமையாக லைஃப்பில் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பார்ட்னர், பர்ஃபெக்டான ஒரு டைமில் அவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும். ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு 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 ஸ்டோரி போய்ட்டு இருந்தது. என்னுடைய ரைடில் நல்லா ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சடனாக வந்து அவங்க நம்மளை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்காங்க, திடீர்னு ஒரு மாதிரி போயிடுறாங்க அப்படின்ட்டு. அதனால தான் வந்துட்டு யாருமே ஈஸியாக நம்ப முடிய மாட்டேங்குது. நான் ஏன் இதுலேருந்து ஏதோ வரேன் அப்படின்னு தெரியல. பட் நிறைய விஷயம் நான் பேசணும், மற்றவங்களுக்கு தெரியணும், என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு தோணும். ஆனால் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, வேண்டாம் இது எதுக்கு சொல்லிவிட்டு நம்மளை பற்றி நம்ம எதையுமே ஷேர் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அதுதான் உண்மை. நம்மளை பற்றி இப்போது நம்ம முன்னாடி வந்து தலையாட்டிட்டு ஓகே இதுவா அப்படின்னு கேட்டு போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு லவ் ஃபீலியரா அதுதான் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக போயிடுவாங்க. ஸோ நான் இதை மட்டும் இல்லை, எந்த விஷயமும். அதனால் எங்கள் ரைடர்ஸ் டீமில் வந்து ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா உன் பேர், நீ எந்த ஊர், இதை தவிர வந்து எதையும் ஷேர் பண்ணக்கூடாது. அது எதுக்காக அப்படின்னா நம்ம ரைடுக்கு வந்திருக்கோம். ரைடு முடிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பெருசாக வந்து கான்டாக்ட் இருக்காது. இதுக்கு எதுக்கு நம்ம வந்து அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது இன்கேஸ் வந்துட்டு நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு என்னோடய சேலரி வந்து மந்த்லி இன்கம்மு என்கிட்ட வந்து ஒரு 1.5 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே ரைடில் வரவங்க வெறும் 15,000 இருக்கும், 30,000 இருக்கும், 50,000 இருக்கும். 50,000 வந்து நார்மலாக லைஃப்பை ஓட்டுற இதுதான். பட் இருந்தாலுமே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இவனை மாதிரி வந்து நம்மளால் 1.5 லட்சம் சம்பாதிக்க முடியலையே, இவனை மாதிரி வந்துட்டு ஏன் நம்ம இவ்வளோ அந்த ட்ரிப்பு வந்து ஃபுல்லாக அவங்க நம்ம பார்க்கும் போதெல்லாம் அதுவே தோணும். ஸோ அதனால் யாரை பற்றியும் ஷேர் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம டீமுக்குள்ளே வந்துட்டு நான் இப்படி தான் சொல்லி அவங்கள பில்டப் பண்ணியே இங்கே நிறைய பேர் டீமுக்குள்ளே நிறைய விஷயத்த வந்து கிளறி விட்டு போயிடுறாங்க. காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரும்போது டிஃப்ரெண்ட்டாக ஏதோ இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நெட்டில் வீடியோ எடுக்கலாமான்னு கூட எனக்கு தெரியல. இப்படியே பார்த்தீங்கன்னா தாகமாக இருக்குது. உப்பு எடுக்கிறேன். எத்த கொடியா பாருங்க, ஃபுல்லாக உப்பு. இதெல்லாம் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல பேசு. இது எப்படி எடுக்கிறீங்க? அப்படியே சொன்னீங்கன்னா எனக்கு நான் இதை பற்றி எனக்கு தெரியாது சுத்தமாக. உங்கள் பேருங்கண்ணா? ராஜி. எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியாது. இது வந்து தண்ணி மூலிமா வர்றது தான், வேறு ஒன்றும் கிடையாது. தரையை சாங் பண்ணுவோம் ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா கடல் தண்ணி தான் இதுக்கு. வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த ஓரமாக இருக்கிறதுல உப்பா? அதான் இதெல்லாம் உப்பு தான். அதெல்லாம் வந்து இப்போ மேலே வராது. இது வந்து வேற உப்பு வாடுறதுக்கு தண்ணி பார்த்து, இது உப்பு வாடுற பார்த்து தான். இப்போதைக்கு மழை பெய்யுது இல்லை, அதனால வந்து இது தொலியாக போட்டுக்கிறோம். தொலின்னு பேர் அதுக்கு. சரி. இப்போதைக்கு வந்து இது பாத்தி கிடையாது, இதுதான் வாடுறது. இதுதான் அப்படியே
சமையலில் போட்டால் கரையுது, இங்கே மட்டும் கரைய மாட்டேங்குது. இது உப்பு தண்ணி இல்லை. உப்பு தண்ணி தண்ணியில் போட்டால் கரையை தான் செய்யும். இது உப்பு தண்ணி வச்சு உப்பு தண்ணியில் உப்பு தான் இருக்குது, அதனால கரையாது. சரி சரி. கடல் தண்ணி வந்து ரொம்ப நாள் உடனே கடல் தண்ணி நேராக வராது இங்கே. அதை வச்சு குதிப்பெல்லாம் அடித்து தண்ணியை அதில் கட்டி அதை கொஞ்சம் காரமான பிறகு இங்கே வரும். உடனே வந்தால் அது பச்சை பொருளாக இருக்கும். சரி சரி சரி. எடுத்து திரும்ப காய வைக்கணுமா? இது உப்புயா? காயெல்லாம் வைக்க மாட்டோம், அப்படியே கொட்டி வைப்போம். அப்படியே கொட்டி வைக்கிறோம். உடனே இது ஆகுது இல்லை இது உடனே லோடு ஆகாது. இது அடுத்து என்ன பண்ணுவீங்க இப்போ? இதை எடுத்து என்ன பண்ணுவீங்க அடுத்து? அதை மூடி வச்சுக்கிதுல்ல, அது மாதிரி மூடுவோம். சரி சரி. மழை வரும்போது மூடுவோம். சரிங்க. ஃபஸ்ட் தண்ணி போட்டுனா சருன்னு கறந்து. சரிங்க, நன்றி, போயிட்டு வரோம். இது வாரம்னா மழை பெய்யலன்னு வச்சுக்கா, 3 நாள் சென்று 3-4 நாள் சென்று இதே மாதிரி வரும். மழை இல்லைண்ணா. ஆமாம், அந்த தண்ணி மட்டும் கட்டி விடுவோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. 3 நாளைக்கு ஒரு முறை எடுத்துகிட்டே இருக்கணும். 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும் அதிகபட்சம். 3 நாள் 4 நாள். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, வரேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா, நன்றி. அந்த திட்டம் சன்செட் நல்லா இருக்கு. ட்ரோன் எடுக்கலாம் முடிச்சா? திட்டாக இருக்கிறது ஃபுல்லாக வந்து உப்பு. லெஃப்ட்டில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. உப்புன்னு தெரியும், அதை நான் இது வரைக்கும் போய் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப நாளாக வந்து நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன், ட்ரோன் வீடியோஸு. ஸோ அதை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலாக ட்ரோனோடு எடுத்துகிட்டு வீடியோவும் எடுத்திருக்கேன், கேப்சர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அவர் அதில் பூச்சி பயங்கரமாக அடிக்குது. நமக்கு முன்னாடி போனவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு டீ ஷாப் பிரேக் போட்டாங்க, டீ பிரேக்கு. மோஸ்ட் கடலை ஒட்டி தான் இருக்கும். பயங்கரமாக பூச்சா இல்லை ஏதோ ஒரு மண் மாதிரி விழுது இந்த இடத்துல. டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டு அடிக்குது, என்னான்னு தெரில. இப்போ கம்மியாகிடுச்சு, பூச்சி தாங்க. ஹெல்மெட்டை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு மணியாச்சும் ஹெல்மெட் கிளீனரை வச்சு க்ளீன் பண்ணணும். ஏன்னா பயங்கர ஸ்வெட்டு ஸ்மெல்லு. அது இல்லாமல் அந்த வைசரில் ஒன்றுமே தெரியல எனக்கு. வைசர் வந்து க்ளோஸ் பண்ணாவே ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஓட்டவே மாட்டேன் நான். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துகிட்ருக்குங்க. ஸோ நிறையா வந்து நீங்கள் பாருங்கள், அதாவது உங்களுக்கு வந்துட்டு 0ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, இல்லை வந்துட்டு நம்ம ஃபுல் டேங்க்னு சொல்லிடுறோம், அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்துட்டு 200 வந்து கட் ஆஃப் பண்ணுறாங்களா, இந்த பம்ப் வந்து வைக்கிறாங்களா, அதெல்லாம் எல்லாமே நோட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இடத்துல நான் ஏமாத்துறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். பை பை மக்களே.